தொடர்பான தொடர்ச்சியான நிகழ்வுகள் சொல்கிற செய்தி ஒன்றுதான் நீட் தேர்வு முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று என்று அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். நீட் தேர்வை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது பற்றின கூடுதல் விவரங்களை செய்தியாளர் எஸ் ராஜா வழங்கிட கேட்கலாம். ராஜா, வணக்கம். மேலும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளவை என்ன? விரிவான விவரங்களை பதிவு செய்யலாம். நீட் தேர்வை பாராளுமன்றம் மூலம் மறுபரிசீலனை செய்ய வேண்டியது காலத்தின் கட்டாயமாகிவிட்டதாகவும் வருகின்ற பாராளுமன்ற கூட்டத்தொடரிலேயே மத்திய அரசை ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கூட்டணி அரசை வலியுறுத்துவதாக எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி ட்விட்டர், அதாவது எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவை வெளியிட்டுள்ளார். அதாவது அவர் வெளியிட்டுள்ள அந்த பதிவு என்பது, நீட் தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ள கருத்துக்கள், பிறப்பித்துள்ள உத்தரவுகள், நீட் தேர்வு குறித்த முறைகேடுகள் தொடர் அம்பலம், நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்கள் நீட் எதிர்ப்பு நிலைப்பாட்டை எடுத்திருப்பது, நீட் தேர்வு நடத்தும் தேசிய தேர்வு முகமை தலைவர் நீக்கம், முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு ஒத்திவைப்பு என தொடர்ச்சியான நிகழ்வுகள் சொல்கின்ற செய்தி ஒன்றுதான் நீட் தேர்வு முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் 38 எம்பிகளை வைத்துக் கொண்டு நீட் ஒழிப்புக்கு எதிராக ஒரு துரும்பை கூட கிள்ளி போடாத திமுக தற்பொழுது 40 எம்பிக்கள் இருந்தும் நாடாளுமன்றத்தில் நீட் குறித்த தீர்மானத்தை கொண்டு வராமல் மீண்டும் 3வது முறையாக சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வருவதால் என்ன பயன் என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் இத்தீர்மானம் இந்த திமுக அரசின் மற்றொரு அரசியல் நாடகம் என்று சாடியுள்ள எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்களை மடைமாற்ற நினைக்கும் இது போன்ற பயனற்ற அரசியல் வித்தைகள் மக்கள் இனியும் அந்த வித்தைகளை நம்ப போவதில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தற்பொழுது நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்க சூழலில் நீட் தேர்வை பாராளுமன்றம் மூலம் மறுபரிசீலனை செய்ய வேண்டியது காலத்தின் கட்டாயமாகிவிட்டது. நீட் தேர்வை ரத்து செய்யும் மசோதாவை வருகின்ற பாராளுமன்ற கூட்டத்தொடரிலேயே தாக்கல் செய்து நிறைவேற்ற மத்திய பாஜக கூட்டணி அரசை வலியுறுத்துவதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மேலும் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் கடந்த 2010 அறிமுகப்படுத்தப்பட்ட நீட் தேர்வை எதிர்த்து சட்டமன்றம், நாடாளுமன்றம், நீதிமன்றம் என அனைத்து தளங்களிலும் தொடர்ச்சியான முன்னெடுப்புகளை மேற்கொண்ட ஒரே இயக்கம் என்ற அடிப்படையில் ஏழை எளிய மக்களின் மருத்துவ கனவை சிதைக்கும் நீட் தேர்வு ஒழியும் வரை அதிமுகவின் குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கும் என எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவை வெளியிட்டுள்ளார். விவரங்களுக்கு நன்றி எஸ் ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.